இன்னைக்கு வீடியோவில் பிக் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் டிக்ஷனரியை கவர் பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். டிக்ஷனரி பைத்தானில் டிக்ஷனரி பவர்ஃபுல் அண்ட் வேர்சடைல் டேட்டா ஸ்ட்ரக்சர். வேர்சடைல்னா பல விதங்களில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அசோசியேட்டிவ் அரே அல்லது மேப் அல்லது டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பைத்தானில் இதுக்கு டிக்ஷனரின்னு பேர். டிக்ஷனரி இஸ் மியூட்டபிள். டிக்ஷனரியில் உள்ள வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மியூட்டபிள். லிஸ்ட்டில் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணோம். டிக்ஷனரியில் கீஸ் தான் இண்டெக்ஸ் அண்ட் தே ஆர் யூனிக். டிக்ஷனரியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா வெப் ரெஸ்ட் ஏபிஎஸ்லாம் ஜேசன் ஃபைல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஈஸியாக நம்ம டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸான மாங்கோடிபி, ரெடிஸ்லலாம் டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் டேட்டா ஹேஷிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும், அதாவது கீ வேல்யூ பேரை கர்லி பிரேசஸ்க்கு உள்ளே கொடுப்போம். ஒவ்வொரு ஐட்டமையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்போம். கீ வேல்யூ பேரில் உள்ள கீயையும் வேல்யூவையும் கோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்போம். டிக்ஷனரியில் உள்ள கீஸ் யூனிக்காக இருக்கணும். வேல்யூஸ் ரிப்பீட் ஆகலாம். இப்போது டிக்ஷனரியில் எப்படி ஐட்டம்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட்லையும் டியூப்பிள்லையும் எப்படி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் டிக்ஷனரியிலையும் பண்ணுவோம். லிஸ்ட்டு டியூப்பிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். அங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே கீ யூஸ் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். டிக்ஷனரியில் கீ தான் இண்டெக்ஸாக ஆக்ட் பண்ணும். அது ஒரு வேல்யூவை குறிக்கும். இப்போது லென் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த டிக்ஷனரியை கொடுக்கும். அடுத்து டிக்ஷனரியில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீஸ் மெத்தட். இது கீஸ் மெத்தட் என்ன பண்ணோன்னா அந்த டிக்ஷனரியில் உள்ள லிஸ்ட் ஆஃப் கீஸை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து வேல்யூஸ் மெத்தட். இது என்ன பண்ணுன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது ஐட்டம்ஸ் மெத்தட். இது கீ வேல்யூ பேரா லிஸ்ட் ஆஃப் டியூப்பிள் ஃபார்மில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது டிக்ஷனரியில் ஒரு கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது கீ இல்லை அப்படின்னா நமக்கு கீ எரர் வரும். இப்போது கீ எரர் வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சா கெட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். கீ இருந்துச்சுன்னா கீயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா நன் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது பாப் மெத்தட் பார்க்கலாம். பாப் மெத்தட் டிக்ஷனரியில் இருந்து ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ பாப் அப்படின்னு சொல்லி ஒரு கீயை கொடுக்குறோம், ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ கீயோட வேல்யூவை நமக்கு தரும். செக் பண்ணி பார்த்தா அந்த ஐட்டம் ரிமூவ் ஆகி இருக்கும். ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது கிளியர் மெத்தட். டிக்ஷனரியில் உள்ள எல்லா ஐட்டம்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ ரிமூவ் பண்ணிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா நமக்கு எம்டி டிக்ஷனரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரி பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.